பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணாபுரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். மத்திய அரசு நிதி மட்டுமல்ல, என்னுடைய சொந்த நிதியிலிருந்து என்ன செய்வேன் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருந்தேன். அதுதான் 1200 மாணவர்களுக்கு இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏழை குடும்பத்தில் பிறந்த படிக்கிற தகுதி உள்ள 1200 மாணவ தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக உயர்கல்வியை கொடுத்திருக்கிறேன். உயர்கல்வி என்றால் இன்ஜினியரிங் இருக்கும், அதே போல சட்டம் இருக்கும், MBA இருக்கும், விவசாய கல்லூரி பட்டம் பெற்றிருக்கோம். இப்படி எத்தனை கொடுத்திருக்கோம். இந்த 1200 மாணவர்களுக்கு படிக்க வைக்க ஆகிய செலவு என்ன தெரியுமா? ஹாஸ்டல், சாப்பாடு, டியூஷன் ஃபீஸ் எல்லாம் எவ்வளவு தெரியுமா? 118 கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறேன். எந்த எம்பியாவது இவர்கள் சொந்த நிதியிலிருந்து 118 கோடி செலவழித்திருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். பெரும்பாலும் அரசியலுக்கு வருவது யார் என்று கேட்டால் பெரும்பாலும் சம்பாதிக்க வருவது வரும். இந்த மாதிரி கையில் இருந்து கொடுத்துட்டு போறதுக்கு வரல. என்றாலும் கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஏழை மாணவர்களை படிக்க வைப்பதில். அதனாலதான் செய்திருக்கிறேன். இந்த முறை 2024 தேர்தலில் வாக்கு கேட்க வந்திருக்கிற போது மேலும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அதுதான் இதே பாராளுமன்ற தொகுதியில் ஏழை குடும்பமாக இருப்பவர்களுக்கு 1500 குடும்பங்களுக்கு 1500 குடும்பங்களுக்கு நீங்க உயர் மருத்துவம்னா ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், மூட் ஆபரேஷன் மாதிரி உயர்ந்த விலை மதிப்பாக இருக்கிற அதிகமான செலவாகிற அந்த மருத்துவம் எல்லாம் இலவசமாக 1500 குடும்பங்களுக்கு செய்யப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். எப்படி இந்த சூரியனை மட்டும் மறந்து நினைக்க பாட்டு எல்லாம் ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சூரியன் எல்லாம் இல்லவே இல்லை. அது இப்படித்தான் காற்றெல்லாம் உறிஞ்சி தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை. ஏன்? கடுமையான வறட்சி. இங்க 10 நிமிஷம் நிற்க முடியல. ஏன்? சூரியன் தான். அதாவது சூரியன் என்னைக்கு போட்டீங்களோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்சது போல எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. எங்க போனாலும் தண்ணி இல்லைங்கிறீங்க. இந்த மாதிரி கடுமையான வறட்சியாக இருக்கிறது. அதனால சூரியனை மறந்து விடுங்க. அதே நேரத்தில் குடும்பத்தை எல்லாரும் படிக்கணுமே வேணாமா? படிக்க ஆசைப்படுவீங்களா இல்லையா? பிள்ளைகள் படிச்சா உங்களுக்கு பெருமை தானே, மரியாதை தானே, மற்றவங்க எல்லாம் உங்களை பாராட்டுவாங்கல்ல. அப்ப படிக்க வைக்கிறது அவசியம் தானே. ஆக பிள்ளைகள் படிக்க வேண்டுமானால் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடுவீர்கள்? சரஸ்வதியை கும்பிடுவீங்க. எந்த தெய்வத்தை கும்பிடுவீங்க? சரஸ்வதியை தான் நீங்க கும்பிடுவீங்க. சூரியன் எரிக்கிறது, ஆனா சரஸ்வதி கல்விக்கான தெய்வம், அதை கும்பிடுவீங்க. அந்த தெய்வம் எதுல உட்கார்ந்துருக்காங்க? தாமரையில உட்கார்ந்துருக்காங்க. பார்த்துங்க, எதுல உட்கார்ந்துருக்காங்க? தாமரையில. கல்விக்கு ஆதாரமான தெய்வம் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியை தாமரையை தான் பார்த்து அது மேல உட்கார்ந்துருக்காங்க. அதனால சுட்டரிக்கும் சூரியனை மறந்து விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிற தாமரையை என்றைக்கு நீங்கள் மறக்கக்கூடாது. பரம்பரை வாழ்க்கை உண்டாகும். பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணாபுரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்வியை இலவசமாக வழங்கியிருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார்.